இந்த விழாவை தொடர்ந்து சீரிய முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் அன்பு தம்பி மு. ஜோதி அவர்களே, அன்பு தம்பி குமார் அவர்களே, தொழிற்சங்கத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளே, என்னை இந்த அச்சகத்திலே ஒரு தெளிவுள்ளவனாக வளர்த்த எனது அண்ணன் நேற்று தான் அவர்கள் தொலைபேசியிலே பேசினேன். நான் நீ கவலைப்படாது வாழ்க்கை சொன்னார்கள். அவர்கள் வாழ்க்கையது என் உலகத்திற்கு பெருமையாக இருந்தது. என்னுடன் 14 ஆண்டுகள் பணியாற்றி சென்னைக்கு மாற்றலாகி இப்பொழுது ஓய்வு பெற்றிருக்கின்ற எனது அன்புக்கினிய நண்பர் கண்ணனுடைய தொண்டர் KJ அவர்களே, ஜானி பாஷா, அவர் ஜானி பாஷா தேனி பாஷா, அகில இந்தியாவில் அவர் பாதப்படாத இடமே கிடையாது. பல வட்டமேஜை மாநாட்டுகளில் முழங்கியவர்கள். நான் அவரை காட்டாது என்று சொல்லுவேன். ஏனென்றால் கட்டுக்கணக்கான கவிதைகள் கொட்டிக்கொண்டே இருக்கும். ஆனாலும் எனக்கு மட்டும் அவர் கவிதையை திருத்துவதற்கு உரிமை உண்டு. மற்றவர்களெல்லாம் என்னிடம் பேசுவதற்கு பயப்படுவார்கள். அவர்கள் கனிவோடு ஒரு கவிஞரே, இந்த கவிதையை பாருங்கள் என்று சொல்வார்கள். நான் கை வைக்கலாமா என்பேன். கை வைக்க உங்களுக்கு மட்டும்தான் அனுமதி இருப்பார்கள். அது அச்சுக்கு ஏற்பதற்கு முன்பாக எங்கிருந்தாலும் தேடி வந்து என்னை பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் பணியாற்றுகின்ற பெருந்தகை ஜானி பாஷா அவர்களே, பூபாலசுப்ரமணியன் அண்ணன் பூபாலசுப்ரமணியன் அவர்களே, எனது அருமை மெதுவர் தண்டமணி அவர்களே, என்னுடைய இந்த இடத்திலே நான் இன்று பேசுவதற்கு காரணகர்த்தாவாக அமைந்த 3 எழுத்து மூச்சாக இருக்கின்ற அண்ணன் KNK அவர்களே, ராமமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, கரிய பெருமாள், இவர்களெல்லாம் ஒரே இனமாகிய கடவுள்கள். இவர்களெல்லாம் என்னை காவல் பண்ணிய தெய்வங்கள். அப்படிப்பட்ட ராமமூர்த்தி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அவர்களே, தம்பி ரவி அவர்களே, மற்றும் இங்கு வந்திருக்கின்ற என் உறவினர்களே, எனது சித்தி மகள்களே, எனக்கு வேற உறவு கிடையாது. எங்கள் அம்மாவை கூட பிறந்த தங்கச்சி பிள்ளைங்க, என்னைக்கும் எங்கள் உடன் பிறந்த அண்ணன் நினைக்கிற என் தங்கச்சிகளே, விஜயா அப்படின்னா என் மாமா பொண்ணு. இங்கே எனக்கு ஒரு திசை 2 மாதிரி கப்பலுக்கு ஒரு திசை காட்டும் பெரியார் இருந்த விஜயாவே, மற்றும் அண்ணன் ராமலிங்கம் அவர்களுடைய துணைவியாளர்களே, இங்கு குடியிருக்கின்ற என் அன்புக்கினிய தொழிலாளர் இடம்பெறுபவர்களை உங்கள் அனைவரையும் இடத்திலே நான் வாழ்த்தி வணங்கி வருகிறேன். நான் 36 ஆண்டுகள் இந்த அச்சகப்படத்திலே பணியாற்றியிருக்கின்றேன். நான் குளஞ்சியப்பர் கோயிலுக்கு நடந்து செல்வது உண்டு. அப்பொழுதெல்லாம் போகின்ற பொழுது இந்த அச்சகம் திறந்திருக்க 1926 நான் அப்போது முகவரி செய்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அண்ணன் சின்ன பிள்ளைலாம் அங்கே இருப்பாங்க. அப்போ அந்த வேடிக்கை பார்த்து போகிறது. அதன் பிறகு நான் இந்த அச்சகத்திலே பணிக்கு சேர்ந்தேன். பல துறைகளிலும் நன்மையிலே பணியாற்றி இளநிலை ஒழுங்கமைப்பாளர், இளநிலை முதன்மையாளராக நான் பணியிருக்கின்றேன். என் பணிக்காலத்திலே எனக்கு ஒத்துழைப்பு நல்கிய உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே வாழ்த்தி வணங்குகிறேன். நான் உங்களிடத்தில் ஏதாவது தவறுதலாகவோ அல்லது முறைகேடாகவோ ஏதாவது நான் சொல்லியிருந்தால் இந்த நேரத்திலே என்னை மன்னித்தருளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நான் பல சிறு துணுக்குகள் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். இந்த கவிதை ஒவ்வொருவருக்கும் அதை நல்லா படிப்பதற்கு நேரம் இல்லை. ஏனென்றால் அங்கே உங்களுக்கு அறுசுவை உணவு காத்திருக்கிறது. அனைவரும் ஒன்று கிடைத்து என்னை வாழ்த்த வேண்டும் என்பதன் பேரவா. யாரும் சென்று விடாமல் என் இல்லத்திற்கு வந்து கொண்டு வர வேண்டும். உன்னை நேசிப்பவர்களை நீயும் நேசிக்க கற்றுக்கொள். உன்னை யோசிப்பவர்களுக்கும் நேசத்தை கற்றுக்கொடு. தெரிந்தால் ஒருவரோடு நட்புகொடு. திருத்தவில்லை என்றால் எதிரில் இருப்பவரை ஏமாளியாக எண்ணிவிடாதே. அதற்கு கூட குளிர்காய பயன்படும். சொல்வதற்கு சிந்திக்க கற்றுக்கொள்ளும். என்பதற்கு நல்வழி வேண்டும்.
வாழ்வையும் தாழ்வையும் சமகண்டோருக்கு வருகின்ற நாளெல்லாம் வசந்தமே. விதைத்ததோடு விட்டுவிட்டு அறுவடைக்கு சொல்லாதே, விதைத்த விதை கூட நின்றது. வீணான தண்ணீரை தேக்கி வைத்தால் வேளாண்மை வளர்ந்துடும், வீணான செலவுகளை உட்படுத்தால் வீட்டிலே வளர்ந்துடும். ஒன்றில் இருக்கும் உண்மையான செயலை நீ வெளிப்படுத்த வேண்டும். அது இந்த உலகம் உயிரிழந்ததற்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு காலம் கருதி எனக்கு இந்த விழாவை இவ்வளவு சீரியல் நடத்தி அரவணைத்த உங்கள் அனைவரையும் பிரியவழிப்பட்டு செல்லும் நேரத்திலே நான் பாராட்டி என்றும் நான் உங்களை மறக்க மாட்டேன், உங்களுக்கு என்றும் நான் உறுதுணை இருக்கிறேன். ஐயா உதவி பண்ணினவர்கள் வேண்டுகொள்கிறார்கள். எப்பொழுது அழைத்தாலும் நான் இந்த சிறப்பிற்கு வந்து என்னுடைய உதவியை பார்த்துக்க நேரத்தில் போய்கொண்டு உங்கள் அனைவரையும் வாழ்க்கை. முன்னோக்கி பாய்ந்த அடியின் திசை பாராட்டிய தம்பி தயவந்தவர்களை இந்த நேரத்தை நடத்தி முன்னாடி தலைவர் ரோஹி அவர்கள் மதிக்கும் அதிகாரத்தினுடைய இவ்விழாவை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் துணைப்பணி மேலாளர், உதவி பணி மேலாளர், குடியாத்தார் அவர்களே, ஓய்வு பெற்றிருந்தாலும் சென்னையிலிருந்து வந்திருக்கும் துணைப்பணி மேலாளர் ஜெயசந்திரன் சார் அவர்களே, துணைக்கமிட்டியின் தலைவர் ஜோதி அவர்களே, துணைத்தலைவர் முத்துசாமி அவர்களே, அண்ணன் சின்னப்பன் அவர்களே, காவல்துறை பணியில் எஸ்ஐ அவருடைய மகன் குழந்தைநாதன் அவர்களே, மலர் ராஜமலர் அவர்களே, கல்யாணத்துடைய அவருடைய மாமன் அவர்கள் விஜயா அவர்களே, அவருடைய சித்தி மகன் அவர்களே, இந்த எல்லாருக்கும் வந்த உறவினர்களே, அவருடைய நண்பர்களே, குழந்தைகள் சொல்லாவே சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த எல்லாரையும் சிறப்பாக செய்து